ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கர மட குருகுலம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் இந்த பதிவின் வாயிலாக காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மாத பலன்கள் அப்படிங்கிறது. அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்புகள், இந்த 9 கிரகங்கள், இந்த சனி, நான் ஒரு தடவையும் சொல்கிற மாதிரி சனி ராகு கேது குருவை தவிர மற்ற கிரகங்கள் மாறிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை, 1.5 மாதத்துக்கு ஒரு முறை, 2.5 நாளுக்கு ஒரு முறை, இப்படியெல்லாம் மாறக்கூடிய கிரகங்கள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சில பேர் தினபலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். டெய்லி இன்றைக்கி எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பார்ட். இன்னொன்று வார ராசி பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதே தான் வரும், கிரகங்கள் மாதத்துக்கு ஒருக்காக தான் மாறும் வாரத்துலலாம். இரண்டாவது பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா இந்த 6 கிரகங்கள் பக்கம் இந்த மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும். அப்போது இந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு என்னென்ன இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னென்ன நன்மை தீமைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 9 கிரகங்களில் ஒரு 5 கிரகங்கள்னே எடுத்துக்கலாம். இந்த சனி ராகு கேது குரு, இதை தவிர மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கும். இப்போ இந்த மாதம் ஒருக்கா நமக்கு இந்த மாதத்தில் என்ன பண்ணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய விசேஷ தினங்கள், ஆனி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது, என்னென்ன விரதங்கள் வருது, எதை நம்ம அனுஷ்டிக்கணும், எதை மேற்கொள்ளணும், முக்கியமானது மட்டும்தான். அது முக்கியமான விரதங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம். ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது. ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2025 திங்கட்கிழமை பிரதோஷம், சோமவார பிரதோஷம், ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை பிரதோஷம் வர்றது. சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது. ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2025 புதன்கிழமை அமாவாசை, பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு. ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2025 சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம். ஆனி மாதம் 16ஆம் நாள் 30/6/2025 திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி, சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கி குமார சஷ்டின்னு கூட சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆனி மாதத்தில் குமார சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. அதுக்கு தான் மாற்றி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால், அகம்னா நம்ம சரீரம், உடல், அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை. சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம். ஆனால் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானே வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது. ஆனி மாதம் 18ஆம் நாள் 2/7/2025 புதன்கிழமை ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம். அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா அபிஷேகம் சொல்லுவாங்க. பெண்கள், சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறத கட்டிப்பாங்க. அன்றைய தினம் காலை 6 to 7க்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் 6 அபிஷேகம் வரும். அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம். அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க. மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை
சுக்ல ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி இருக்கலாம். குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயிருந்தால் அன்றைக்கி உதயமாறார். ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். ஆனி மாதம் 26/10/7/2025 வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம். ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள். ஆனி மாதம் 32ஆம் நாள் கடைசி தினம் 16/7/2025 புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி. இதெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம். அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஆனி மாதத்தில் மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பொதுவாக மகர ராசின்னு எடுத்தினால் சனியினுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள் மிகச்சிறப்பு வாய்ந்தவர்கள். கடந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் போயிருக்கலாம், சில நன்மைகள் நடந்திருக்கலாம். சரி, இந்த மாதம் ஆச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பல ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்போது ஆனி மாத பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால் மகர ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகு சந்திருக்கிறார். அது நன்மையை தருமான்னு பார்த்தா நன்மையை தராது. குடும்ப பிரிவை ஏற்படுத்துவார். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறது, உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ ஏதோ ஒரு காரணம் இல்லை, சண்டை சச்சரவு போட்டுன்னு போயிடுறது, குடும்ப பிரிவு, தேவையில்லாத உடல்நலக் கோளாறு, நரம்பு கோளாறு, பேட் ஹேபிட்ஸ் பழகிக்கிறது, கெட்ட பழக்க வழக்கம், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், இதெல்லாம் வரக்கூடிய காலம். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். வரதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு அதில் தெளிவாக இருப்பீங்கிறக்காக தான் எல்லாம் சொல்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, இல்லைன்னா தேவையில்லாமல் டக்குன்னு ஏமாந்து பிரச்சனைகளை கொடுக்கும். 3ஆம் இடத்துல சனி மிகச்சிறப்பு. ராசிநாதன் அதிபலமாக இருக்கார். சனி நல்லது பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 11. உங்கள் மகரத்துக்கு அதிபதி சனி. அவரே 3ல் இருந்து பலவிதமாக அவர் ஒன்று நல்லா இருக்கிறதுனால மற்ற எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே அவர் பார்த்துப்பார். மிகச்சிறப்பு. உயர்ந்த பிரதாபங்கள், அதாவது ஒரு உயர்ந்த இடத்துல வேலை செய்கிறது, உயர்ந்த ஒரு பொறுப்பு, பெரிய பதவி, பெரிய நிர்வாகத்தில் இருக்கிறது, ஒரு கம்பீரமான தோற்றம், கம்பீரமான செயல், பார்வைக்கு அழகு, இதெல்லாம் கொடுப்பார். இருக்கும் இடத்த வச்சு நமக்கு மரியாதை கிடைக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். அதே மாதிரி தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் மெட்டீரியல் சேல் பண்ணுறது, விஞ்ஞானத்துறை, விமானத்துறை, ரயில்வே துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக மிகச் சிறப்பானது ஒரு நன்மை. குரு வீட்டில் சனி, 3ஆம் இடம் வேறு. நீங்கள் தான் ராஜா. எது நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் கண்ணை மூடி திறந்து நினச்சிட்டு திறக்கிறக்குள்ள அது முன்னாடி இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும். 4ஆம் இடத்துல சுக்கிரன், அதுவும் நன்மையை செய்யும். தாயார் வழி சொத்துக்கள், தாயார் மூலம் நன்மைகள், இதெல்லாம் கிடைக்கும். அம்மா வகை சொந்தங்கள் மூலமாக நன்மைகள். சில பேர் வெளியூர் போயிட்டு உள்ளூருக்கு வர முடியாமல் விசா கிடைக்காம எல்லாம் தவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் ஒரு அனுகூலமான நற்செய்திகள் அப்படிங்கிறது உண்டாகும். நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். பெண்களாக இருந்தால் இன்னும் அதிக நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மகர ராசிக்கு. 5ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 6ஆம் இடத்துல குரு சூரியன். குரு 6ல் மறைஞ்சிட்டார். சூரியனோட தகப்பனாருக்கு உடல்நல கேடு. சூரியன் 6ல் ரிணம், ரோகம், சத்ருஸ்தானம். குருவோடு மறைஞ்சு போயிட்டதுனால் தகப்பனாருடைய பெயர், புகழ், வித்தை, திறமை மறைக்கப்படும். வருமான குறைவு ஏற்படும். தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிப்பு அப்படிங்கிறதும் கொடுக்கும். அதே மாதிரியே தாங்களும், அதாவது மகர ராசிக்காரர்களும் கடன் தொல்லைக்கு ஆளாகணும். உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, இதெல்லாம் வரும். சூரியன் 6ல் இருக்கிறதுனால காய்ச்சல், ஹார்ட் ப்ராப்ளங்கள், இந்த மாதிரி உஷ்ண சம்பந்தமான நோய்கள், அம்மா போடுறது, இதெல்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருக்கும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு எச்சரிக்கை, கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல புதன் மிகச் சிறப்பு. உயர்கல்வி, கல்வித்துறை, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள்லாம் வச்சு நடத்துகிறவங்க, கல்லூரிகள் நிர்வகிக்கிறவங்க, பேராசிரியர்கள், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், மாணவர்கள், அதே மாதிரியே அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய், கேது. கொஞ்சம் உடல்நலக் கோளாறு, திருமணமாயிருந்தால் மனைவிக்கு உடல்நலக் கோளாறு அல்லது கணவனுக்கு உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, அறுவை சிகிச்சை, இரத்த விரயம், விபத்து அப்படிங்கிறத கொடுப்பார்.
நீதிமன்ற பிரச்சனைகள் சில பேருக்கு வரலாம். இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா இதில் இருக்கிறவங்க சாதிக்கலாம், நன்மைகள் அதிகம். பொதுவாக மகர ராசின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 80% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 90% நன்மைகள் ஏற்படும். இந்த மகர ராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:25 முதல் ஆனி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 6:57 வரை சந்திருக்கிறது. இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.